ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரீஸோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லீலிய அவர் ரொம்ப கொடூரமா இறந்து போயிருக்காரு. அதுவும் லேடிஸ் பார்க்க கூடாது அப்படின்னு அந்த அங்கிள் இறந்து போன ரூம்குள்ள விட மாட்றாங்க. ஷாவ் பாக்குறான். இந்த இடத்துக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. நம்ம அரண்மனையில இல்ல. சோ நீ நினைச்ச இடத்துக்குள்ள போக முடியாது. அவர் ஏதோ ஒரு கொடூரமா இறந்திருக்காருன்னு சொல்றாங்க. உன் கண்ணை நான் கட்டிட்டு உன்னை உள்ள கூட்டு போறேன். உனக்கு கண்ணா இருக்கேன் அப்படின்னு சொல்றான். லீலியும் இதுக்கு ஓகேன்னு சொல்லிடுறா. 2 பேரும் கிளம்பி உள்ள போறாங்க. பார்த்தா அந்த ரூம்ல ஒரு விண்டோ மட்டும் ஓப்பன் ஆயிருக்கு. அந்த அங்கிள் ஆப்போசிட்ல இந்த துணியெல்லாம் காய போடுவாங்கல்ல, கோட்டெல்லாம், அந்த கல்லு மேல அப்படியே கைய விரிச்சிட்டு நின்னுட்டு இருக்காரு. இவரோட பிரைவேட் பார்ட்டை யாரோ கட் பண்ணிருக்காங்க. அதனால தான் உன்னை உள்ள வர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க. வாயெல்லாம் ஓப்பன்ல இருக்கு. வழியில துடிச்சு இறந்து போயிருப்பார் போல. ஆனா இங்க இருக்கிற யாருக்கும் எதுவும் தெரியல. என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு எல்லா விஷயத்தையும் ஷாவ் பார்த்து பார்த்து லேலி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். லேலி பாக்குறா. சரி, ஓகே, இந்த ரூம்ல வேற ஏதாவது வழி இருக்கா உள்ள வரதுக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து இந்த ஊர்ல மெஜிஸ்ட்ரேட் இருப்பார்ல, அவர் இந்த கேஸ விசாரிக்கிறதுக்கு வராரு. உள்ள லீலி இருக்கிறாங்கிற விஷயம் தெரிஞ்சது. இந்த இடத்துக்கு நாங்க வரவே இல்ல, எங்களை நீங்க பார்க்கவே இல்ல, ஓகேவா, இங்க இருந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி ஓடி போயிடுறாரு டீமோட. அதுக்குள்ள ஷா வந்து அங்கிளோட கைய பாக்குறான். நல்லா கைய கட்டி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கொலை பண்ணிருக்காங்க. யார் இதை பண்ணிருப்பா, எப்படி யாருக்கும் தெரிஞ்சிருக்காது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். சில பேர் வராங்க. ஷாவ் கிட்டையும் லீலி கிட்டையும் அவர் இருந்த இடத்துல நிறைய மூலிகைலாம் கிடைச்சிருக்கு. அதை எடுத்திருக்கோம். இது எதுக்காக பண்ற மூலிகை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சரியா தெரியலன்னு சொல்ல லீலி பாக்குறா. அது என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ண முதல்ல ஆள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. எப்படி இருந்த காவலர்கள் எல்லாரும் ஒரே நேரத்துல தூங்கி இருப்பாங்க அப்படின்னு லீலி யோசிக்கிறா. ஷாவ் சொல்லிட்டு இருக்கான். நேத்தே நம்ம ரூம்குள்ள எல்லாம் ரெடி பண்றதுக்கு டைம் எடுத்துக்கிட்டாங்க. கொசு அதிகமா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொசு போக்குறதுக்கான மருந்து இருக்கும்ல, சாம்பிராணி, அதை எடுத்துட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, இந்த பூவை போட்டு கொஞ்சமா நெருப்புல எரிச்சா யாரா இருந்தாலும் தூங்கிடுவாங்களாம். அந்த பூ அதுல இருக்கு. கண்டிப்பா வந்து அந்த பூ இருக்கனாலதான் அங்க இருக்கிற வேலைக்காரங்க அத்தனை பேரும் தூங்கி போயிருக்காங்க. யார் கண்ணையும் படாம இருக்கிறதுக்கு காரணம் இதுவாதான் இருந்திருக்கு அப்படின்னு அந்த ஆண்டி கிட்ட லீலி போயிடுறா. அங்கிளுக்கு யாராவது எதிரிங்க இருந்தாங்களா அப்படின்னு கேட்க, எங்க பிசினஸ் எதுவுமே இந்த ஊருக்குள்ள நடக்கிறது இல்லம்மா, வெளியூர்ல தான் நடக்குது. அப்பயும் எப்படி அங்கிளுக்கு இந்த ஊர்ல எதிரிங்க இருந்தாங்கன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லும் போதே ஒரு ஆள் ஓடி வரான். உங்க பையன் இருக்காருலங்க, சின்ன மாஸ்டர், அவரோட ரூம்குள்ள யாரோ டோரை ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்தவன் சொல்றான். லீலி பாக்குறா. இப்பயாவது உங்க பையனை பாக்குற வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பேரு மூஜின்னா. மூஜனை பாக்குறதுக்கு நேரா கிளம்பி போயிட்டு இருக்கா. ரூம்குள்ள போனா ஒரு சின்ன பையன் இருக்கான். ஒரு 10-12 வயசுல. அம்மா வணக்கம் அப்படின்னு அந்த ஆண்டிக்கு வணக்கத்தை சொல்றான். இவங்கதான் லீலி, உன் சொந்தக்காரங்க, அக்கா முறை வரணும், வணக்கம் சொல்லு அப்படின்னு சொல்ல அந்த பையன் அமைதியா வணக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கான். நேத்து நைட்டு என்ன ஆச்சு அப்படின்னு லீலி கேக்குறா. இவ பேசுறதே லைட்டா மிரட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பயப்படுறான். ஷாவ் பாக்குறான். லீலி குழந்தைங்க கிட்ட கொஞ்சமாவது கனிவா பேசணும் அப்படின்னு அந்த பையன் நிறைய இலையில எல்லாம் பொம்மை எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ஷாவ் போய் அதே மாதிரி ஒண்ணு பண்ணி கொடுக்குறான். நேத்து யாரோ ரூம்குள்ள வந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன், முகத்தை பாத்தியான்னு கேட்க, என் ரூம் இருட்டா இருந்தது, ஆனா அப்பன்னு பார்த்து பெரிய மின்னல் அடிச்சுது, நான் உங்க முகத்தை தெளிவா பாக்கல, ஆனா அவங்க எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இலையில சின்னதா ஒரு சேலை மாதிரி செய்யறான். கையில ஒரு வெப்பன் எடுத்துட்டு யாரோ உள்ள வர மாதிரி குட்டியா செஞ்சிருக்கான். இது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அந்த ஆண்டிய பார்த்து லீலி கேக்குறா. என்னம்மா இது, இத பார்த்து எப்படி கண்டுபிடிக்க முடியும், கையில எதையோ எடுத்துட்டு யாரோ உள்ள வந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி அங்க இருந்து போயிட்டு இருக்காங்க. அங்கிளுக்கு உங்க மேல பயங்கர பாசமா அப்படின்னு லீலி கேட்க, இந்த ஊருக்கு நாங்க வந்ததே நிறைய கஷ்டத்துக்கு நடுவுல தாம்மா வந்தோம். எனக்கும் அவருக்கும் ஒரு பாசமான பிணைப்பெல்லாம் இல்ல. தூங்குறது கூட நாங்க 2 பேரும் தனித்தனி ரூம்ல வேற வேற இடத்துல தான் தூங்குவோம். அவ்வளவுதான் எங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்னு சொல்ல, இந்த பையன் மூஜின், உங்க குழந்தை இல்ல தானே அப்படின்னு லீலி கேக்குறா. என் குழந்தை இல்ல. எனக்கு ஒரு தடவை நான் வந்து கன்சீவ் ஆனப்போ அபார்ட் ஆயிடுச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆயிடுச்சு. அதுல எனக்கு ஏதோ ப்ராப்ளம் வந்து அப்புறம் குழந்தையே பிறக்கல. அப்புறம் அவருக்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் பிறந்த குழந்தைன்னு சொல்லிட்டு மூஜின் இங்க கூட்டு வந்தாரு. வேற வழியே இல்ல எனக்கும். என்னால வாரிசை கொடுக்க முடியல அப்படிங்கறதால நான் அப்படியே மூஜினை இங்க ஓரமாவே ஒரு வீட்டுல தங்க வச்சுட்டேன் அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. மூகு சொன்னா என்ன வேணாலும் உங்க அங்கிள் கேப்பாருமான்னு சொல்ல, மூகு யாரு அப்படின்னு லீலி சொல்றா. இங்க வாங்க, நான் கூட்டு போறேன்னு வேலைக்கார பையன் கூட்டு போறான். இவர் எங்க ஊரோட பெரிய சாமியாரு. எங்க ஊர்ல பாருங்க, இவர் வீட்டுல எங்க மாஸ்டர் ஒரு கோவிலே கட்டியிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு மனுஷ சாமியார் ஒருத்தனுக்கு கோவிலவே கட்டி இவர் கும்பிட ஆரம்பிச்சிருக்காரு. அந்த சாமியார் பேர் தான் மூகுவான். இவர் சொல்றது அத்தனையும் பழிக்குங்க. ரொம்ப சக்தி வாய்ந்தவர். நிறைய வந்து வித்தியாசமா வித்தையெல்லாம் செஞ்சு காட்டுவாரு. அந்த அளவுக்கு மேஜிக் மேன். நீங்களும் ஆளுக்கு ஒரு ஊதுபத்தி ஏத்துங்கன்னு அந்த ஆளு பேசிட்டு இருக்கான். லேலிக்கு சிரிப்பா வருது. இந்த வெப்பனை பாருங்களேன், அந்த பையன் குட்டியா ஒண்ணு செஞ்சு கொடுத்தான்ல, அந்த வெப்பன் மாதிரியே அவர் கையில வச்சிருக்கிறது இருக்கு. இதுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு லீலி அதை எடுத்துடுறா. பார்த்தா அதுல கீழெல்லாம் வந்து ரத்தமா இருக்கு. லீலி பாக்குறா. இத வச்சுதான் அந்த அங்கிளே யாரோ பயங்கரமா தலையில தாக்கி இருக்காங்க. அப்புறம் இதை தூக்கிட்டே நேரா கிளம்பி அந்த பையன் குட்டி பையன் ரூம்க்கு போயிருக்காங்க. அப்போ நிழல்ல இந்த வெப்பனை பார்த்து தான் அந்த பையன் அப்படி வரைஞ்சு கொடுத்துருக்கான். யாரோ வேணும்னே செஞ்சிருக்காங்க.
எடுத்துட்டு அந்த அங்கிள கொன்னது மட்டும் இல்லாம அந்த சிலைய கழுவி மறுபடியும் இதே இடத்துல வச்சிருக்காங்க. இந்த சாமியார் யாரு? அவன போய் பார்க்கணும். அதுக்கும் முன்னாடி மூஜின ஏன் இப்படி ஓரமா ஒரு இடத்துல வைக்கணும்? யாரா இருந்தாலும் இவ்ளோ பெரிய அரண்மனையில இத்தனோண்டு இடத்துல அந்த பையன தங்க வச்சிருப்பாங்களா? அங்க ஒரு 1/2 அன் ஹவர் தான் இருந்தேன். ஆனா எனக்கு அதுக்குள்ள தலை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாரி ஈரப்பதமா அந்த இடம் இருந்ததுன்னு லிலி சொல்றா. ஷாவ பார்க்குறான். அது மட்டும் இல்ல. அந்த இடத்துல வச்சிருக்கிற ஒரு பொருளும் கொஞ்சம் கூட வாஸ்துக்கு சரியாவே இல்ல. ஆப்போசிட்டா யாரோ வச்சிருக்க மாதிரி இருக்கு. அந்த பையன் இன்னொரு 3 வருஷம் அதே மாரி தொடர்ந்து இருந்தான்னா, அவன் இறந்து போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. யாரோ ஒருத்தங்க அந்த பையன கொலை பண்ணணும்னு ட்ரை பண்ற மாதிரியும், இன்னொருத்தங்க அந்த பையன காப்பாத்தணும்னு ட்ரை பண்ற மாரியும் 2 சைடும் வந்துட்டு பயங்கரமா போட்டி போட்டுருக்காங்க. அந்த ரூம பார்த்தா எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்றான். அவன பார்க்க ரொம்ப பாவமா இருக்கா அப்படின்னு லிலி ஷாவ் கிட்ட கேட்கிறா. நீ எப்படி ஒரு கேஸ ஹேண்டில் பண்ணும்போதும் பாதிக்கப்பட்டவங்கள பார்த்தா பாவமா இருக்கும்ல. இத எப்படி நீ ஃபேஸ் பண்ற அப்படின்னு அவன் கேட்டுட்டு இருக்கான். நானும் ஒரு மனுஷி தான். என்ன பண்றது? சில சமயம் நம்ம பாவப்படுற நம்மளே நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடாது. கேஸ பார்த்து போயிட்டே இருக்கணும்னு சொல்ல, உனக்கு இந்த மாரி ஒரு நிலைமையே வரக்கூடாது. நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு ஷாவ் சொல்றான். ஷாவ், லிலி 2 பேரும் ஒண்ணா வந்து உட்கார்றாங்க. ஒரு மருந்து கிடைச்சதுல்ல. அந்த மருந்து என்னன்னு டாக்டர் கண்டுபிடிச்சு வந்து சொல்றாரு. குழந்தை சீக்கிரமா பொறக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்டியூஸ் பண்றதுக்கு ஒரு மருந்து குடுப்பாங்கம்மா. இதுதான் அது. இது குடிச்சா நிறமாசமா ஆகலனா கூட ஒரு பொண்ணுக்கு குழந்தை பொறக்கும். ஆனா இது இந்த பொண்ணோட உயிருக்கு ஆபத்தா கூட இருக்கலாம்னு சொல்ல, எதுக்காக இந்த மாரி ஒரு விஷயம் செத்துப்போன அங்கிளோட ரூம்ல இருந்திருக்கணும் அப்படின்னு பயங்கரமா இவ கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கா. இங்க இந்த கேஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக நம்ம கூவும் வந்து இவங்க கூட சேர்ந்திருக்கான். மேஜிஸ்ட்ரேட்டோட ஆபீஸ்க்கு லிலி வந்துடுறா. என்ன மேஜிஸ்ட்ரேட், இவ்வளவு முக்கியமான கேஸ் நடந்திருக்கு. நீங்க பாட்டுக்கு கேர்லெஸ்ஸா இருக்கீங்க. எனக்கு ஒரு குதிரை வேணும். ஆளுங்களை ரெடி பண்ணுங்க அப்படின்னு லிலி உத்தரவு போடுறா. தூ மேடம், அப்படியே பண்றேன் மேடம் அப்படின்னு அவனும் கிளம்பி போயிட்டு இருக்கான். சாமியார பாக்குறதுக்கு தான் எல்லாரும் வந்திருக்காங்க. இந்த 4 பேரும் ஸ்பெஷல் டோக்கன், இந்த அங்கிள் இறந்து போனார்ல, அந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியல. அதனால ஒரு ஸ்பெஷல் டோக்கனை லீலி வச்சிருக்கான் அங்கிள் கிட்ட இருந்து. ஓ நீங்களா? முக்கியமான கெஸ்ட். வாங்க வாங்க உள்ள வாங்க. எப்பவுமே உங்க அங்கிள் வரும்போது இதான் அவரோட இடம். அங்கதான் தங்குவாரு. நீங்க இங்க ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு வேலைக்காரன் வெளியே போறான். இவர் வந்தா தங்குறதுக்காக ஒரு தனி பங்களாவே கட்டி வச்சிருக்காங்க. என்ன அநியாயம் இது! இந்த ஆள் நிறைய காசு கொடுத்திருப்பான் போல அந்த சாமியாருக்கு. ஏதோ பெருசா இருக்கு அப்படின்னு லீலி கண்டுபிடிக்கிறா. அன்னைக்கு நைட்டு கொஞ்சமாவது கூல் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு ஷாவ் அவள்கிட்ட பேசிட்டு இருக்கான். லீலி சொல்றா, இந்த கேஸ முடிக்கிற வரைய, சில முக்கியமான கேஸுகளை முடிக்கிற வரைய என்னால தூங்கவே முடியாது. நான் உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போலீஸா மாறினேன். நீ எதுக்காக ஆஸ்ட்ரானமி டிபார்ட்மெண்ட்க்கு போனேன்னு லீலி கேக்குறா. ஷாவ் சொல்றான், ஒரு ப்ராமிஸ்க்காக. சின்ன வயசுல ஒரு முக்கியமான ஃப்ரெண்டுக்கு ப்ராமிஸ் பண்ணேன். அதுக்காக தான் அப்படி பண்ண அப்படின்னு சொல்ல, நான் மட்டும் இல்ல, நீயும் பழசையே பத்தி யோசிச்சுட்டு குழம்பி போயிட்டு இருக்க ஆள் போல அப்படின்னு லீலி சொல்றா. சரி ஓகே, சாமியாரோட ப்ரோக்ராம்க்கு டைம் ஆயிடுச்சு, அங்க கிளம்பலாம் அப்படின்னு 4 பேரும் கிளம்புறாங்க. சாமியார் வரான். ரொம்ப தூரத்துல அந்த ஸ்டேஜ் இருக்கு. மக்கள் நிறைய பேர் கூட்டமா உட்காந்துருக்காங்க. எல்லாரும் பணக்காரங்க. பெரிய பெரிய காசை சாமியாருக்கு கொடுக்குறவங்க. லைட்டா வித்த காட்டுறேன், மேஜிக் செஞ்சு காட்டுறேன், சாமிய காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வெடி வெடிக்கிறது, புகையா வர்றது அப்படின்னு ஏதேதோ காமெடி வித்தை எல்லாம் அவன் பண்ணிட்டு இருக்கான். மக்கள்லாம் அதை பார்த்துட்டு ஆன்னு வாய் பொளந்துட்டு இருக்க. லீலிக்கு கடுப்பா இருக்கு. ஒரு ஸ்கிரீனுக்கு பின்னாடி பெல்ல மாட்டி விட ஏதோ ஒரு மேஜிக் லைன் மாதிரி போகுது. அதுல அவன் பெல்ல மாட்டி விடுறான். மக்கள்லாம் பாத்தீங்களா அந்த பெல்லு காத்துல தொங்குது, எப்படிங்க இவருக்கு எவ்வளவு பவர் இருக்கும் அப்படின்னு ஆளுக்கு பேசிட்டு இருக்காங்க. கடவுள் என்ன கூப்பிட போறாரு, அவரை பார்த்து நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அந்த சாமியாரு ஒரு ஸ்கிரீனுக்கு பின்னாடி போய் நிக்கிறான். தலை மட்டும் அந்த இடத்துல இருக்கு. உடம்பு அங்க இல்லவே இல்ல. தலை உடம்புல இருந்து தனியா பறந்து போற மாதிரி இருக்கு. இங்க என்ன நடக்குது அப்படின்னு லீலியும் ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்கா. திடீர்னு ஏதோ ஆக்சிடென்ட் நடந்த மாதிரி இருக்கு. அந்த உடம்பு பொத்துன்னு கீழே விழுது. சைட்ல 2 தூண் இருக்கு. அந்த 2 தூணும் அந்த பாடி மேல போய் விழுந்துருது. என்ன ஆச்சுன்னு ஒண்ணும் புரியாம மக்கள்லாம் கதற ஆரம்பிக்க, ஒண்ணும் இல்ல, கடவுள் என் புருஷனை கூப்பிட்டிருக்காரு, சீக்கிரமா அவர் திரும்பி வந்துருவாரு, நாளைக்கு வந்து பாருங்க, கடவுளுக்கு ஏதோ முக்கியமான வேலை போல அப்படின்னு அந்த சாமியாரோட ஒய்ஃப் வந்து எல்லாரையும் சமாதானப்படுத்தி வெளியே அனுப்புறா. ஆனா அதுக்குள்ள லீலி ஷாவெல்லாம் சாமியார் கருத்துக்கு ஓடி போக ஆரம்பிச்சிடுறாங்க. பார்த்தா அங்க ஒருத்தன் வந்துட்டு உண்மையாவே தலை கட்டாய் தனியா இருக்கு. ஒருத்தனோட உடம்பு மேல தூணெல்லாம் விழுந்து அவன் நசுங்கி இறந்து போய் கிடக்குறான். இது சாமியார் கிடையாது அப்படின்னு லீலிக்கு தெரியுது. ஷாவ், கண்ணு மூடிக்கோ, தலை இங்க தனியா இருக்கு, இதை பார்த்தா நீ பயப்படுவ அப்படின்னு லீலி சொல்லிக்கிட்டு இருக்கா. அங்க இருக்கிற மெக்கானிசம் என்ன அப்படிங்கறத கொஞ்சம் கொஞ்சமா ஷாவ் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறான். அவனோட ஒய்ஃப் வரா. அந்த குரு சாமியாரோட ஒய்ஃப், இங்க இருந்து போயிடுங்க, என் புருஷனை கடவுள் கூப்பிட்டிருக்காரு, அவர் திரும்ப வந்துருவாருன்னு சொல்ல லீலி பாக்குறா. இந்த கதையெல்லாம் அவங்கள்ட்ட நிறைய காசு கொடுத்துட்டு கேன பையனாவது வந்து கேட்பான்ல, அவன் கிட்ட சொல்லுங்க, உண்மையா இங்க என்ன நடக்குது அதை என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்ல அந்த பொண்ணு பாக்குறா. இங்க இறந்து போய் கிடக்குறான்ல இந்த ஆளு என் புருஷனோட அசிஸ்டன்ட். இவன் முன்னாடி இவன் தலைய ஸ்கிரீனுக்கு பின்னாடி மறைச்சிட்டு நிப்பான். என் புருஷன் தலையை மட்டும் பின்னாடி ஸ்கிரீனுக்கு வெளியே இருந்து காட்டுவாரு. சோ உடம்புல இருந்து தலை வெளியே வர மாதிரி நாங்க ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்துவோம். மக்கள்லாம் இதை நம்புவாங்க. எப்பவுமே அப்படிதான் நடக்கும். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, எப்படி இந்த போடியம் கொலாப்ஸ் ஆச்சுன்னு தெரியல. இங்க இருந்து ஆளை பாத்தீங்களா, இவன் தலையில எப்பவுமே ஸ்கிரீன் போட்டு மறைச்சிட்டு தான் இங்க வந்து நிப்பான். திடீர்னு பார்த்தா இவனோட உடம்பு இங்க துண்டாய் கிடக்கு, என் புருஷனை காணோம், யாரும் இங்க வந்து இந்த ஆக்சிடென்ட்டை ஏற்படுத்திட்டு கடத்திட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடி எல்லாத்தையும் சொல்றா.
யார் கடத்திட்டு போயிருப்பாங்க? இந்த சாமியார் என்ன வேலை பார்த்திருப்பான் அப்படின்னு லீலி யோசிக்க ஆரம்பிக்கிறா. அதெல்லாம் எதுக்குங்க? என் புருஷனுக்கு ஏதோ ஆபத்துன்னு தெரியுதுல்ல. அவர முதல்ல காப்பாத்துங்க அப்படின்னு அந்த லேடி சொல்ல, கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிச்சோம்னா, உங்க புருஷன் எங்கன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு லீலி சொல்றா. அங்க இருக்கிற எல்லா வேலைக்காரங்களையும் கூப்பிட்டு அந்த சாமியாரோட பொண்டாட்டி விசாரிக்க ஆரம்பிக்கிறா. ஒரு ரொம்ப பெரியவர் ஒருத்தர் இருக்காரு. அவர்தான் அந்த இடத்தோட மேனேஜரா. எல்லாத்தையுமே நாங்க கால்ல இருந்து வாட்ச் பண்ணிட்டு தாமா இருக்கோம். தப்பா எதுவுமே நடக்கலாமா அப்படின்னு சொல்ல, சரி நீங்க இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு லீலி அந்த மேனேஜரையும் அமுச்சு வச்சிடுறா. இங்க இருந்து கண்ணிமைக்கிற நேரத்துல அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா தப்பிச்சு போயிருக்காங்க. எந்த வழியா போயிருக்காங்கன்னு பாக்கணும். எல்லா இடத்தையும் தேடுங்க அப்படின்னு லீலி கிளம்புறா. அப்ப அங்க ஒரு வீடு ஒண்ணு இருக்கு. இந்த வீட ஓபன் பண்ணுங்க, இந்த மாளிகையை ஓபன் பண்ணுங்கன்னு லீலி சொல்றா. இல்லம்மா, இங்கெல்லாம் முக்கியமா எதுவும் இல்ல. இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு அந்த ஒய்ஃப் உள்ளேயே விட மாட்றா. லீலி அதெல்லாம் கண்டுக்காம நேரா உள்ள போனா, உள்ள அவ்ளோ பிரெக்னன்ட் லேடிஸ் இருக்காங்க. எல்லாருமே நிறமாச கர்ப்பமா இருந்துட்டு இருக்காங்க. லீலிக்கு ஒண்ணும் புரியல. அங்க ஒரு பொண்ணு பாத்துட்டு இருக்கா. அவ சொல்றா, நேத்து ஒருத்தர் நைட்டு என்னோட ரூம்குள்ள வந்துட்டான். நான் பயந்து போயிட்டேன். கையில இந்த ஹேர் பின் எடுத்து நல்லா தொடையிலே குத்திட்டேன். அப்புறம் அவன் அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் அப்படின்னு சொல்ல லீலி பாக்குறா. இவ்வளவு தூரம் ஆழமா குத்திருக்கீங்க. அப்பனா அவனுக்கு நல்லா காயப்பட்டிருக்கணுமே. எங்க அவன நம்ம கண்டுபிடிக்கணும். அவன் எங்க ஓடி போகும்போது ரத்தம் கீழே சிந்தி இருக்கும். அதை வச்சு தேடி போங்க அப்படின்னு ரீனாவையும் கோவையும் அனுப்புறா. அப்புறம் இந்த பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு மருந்தெல்லாம் கொடுக்குற பாத்திரம் பக்கத்துல இருக்கு. லீலி அதை பாக்குறா. அந்த பாத்திரத்தை எடுத்து பார்த்துட்டு, இங்க மருந்துல என்ன இருக்குன்னு நான் பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா அந்த ரூம்ல எக்கச்சக்க வாசம் இருக்கு. சோ என்னால கண்டுபிடிக்க முடியல. நான் அப்புறம் வந்து பாக்குறேன் அப்படின்னு லீலி அங்க இருந்து கிளம்பிடுறா. லீலி வெளியே போயிட்டு அந்த சாமியார் பொண்டாட்டி கிட்ட எதுக்கு இத்தனை பிரெக்னன்ட் லேடிஸ் இங்க இருக்காங்கன்னு கேட்க, இல்லம்மா, என் புருஷனுக்கு அவங்க மேல ஒரு பெரிய பரிதாபம் இருக்கு. நிறைய பேர் அனாதைங்களா இருக்கிறவங்க, புருஷன் இறந்து போயிட்டு குழந்தைய வளர்க்க முடியாம கஷ்டப்படுறவங்க, சில பேரு புருஷன் இருந்தும் இல்லாம கொடுமைப்படுத்தப்பட்டவங்க, அவங்களெல்லாம் நாங்க கூட்டு வந்து பாத்துக்கிறோமா அப்படின்னு அந்த லேடி ரொம்ப நல்லவ மாதிரியே பேசிட்டு இருக்கா. லீலி பாக்குறா, கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. குழந்தைங்க கூட இருக்காங்க, அவங்க கூட கஷ்டப்படுவாங்க. ஆனா நீங்க பிரெக்னன்ட் லேடிஸ மட்டும் கூட்டு வந்து வச்சிட்டு இருக்கீங்கல்ல, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்க, அந்த சாமியார் ஒய்ஃபால எதுவும் சொல்ல முடியல. அவ நேரா கிளம்பி அவளோட அசிஸ்டண்ட பார்த்து, இங்க இருக்கிற எல்லா லேடிஸையும் காலி பண்ணும், யாரையும் இங்க விடக்கூடாது, கொன்னாலும் பரவாயில்ல காலி பண்ணும், புரியுதான்னு சொல்ல, நாங்க பாத்துக்கிறோம் மேடம் அப்படின்னு அந்த பொண்ணு அங்க இருந்து போயிட்டு இருக்கா. லிலி கிட்ட கூவும் நம்ம ரீனாவும் வந்து நாங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணோம். ஆனா அவன் எங்க ஓடி போனான்னு கண்டுபிடிக்க முடியல. ரத்தம் போனது பாதியிலே ஸ்டாப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல லிலி பாக்குறா. இந்த இடத்துல நிறைய பாதைகள் இருக்கு. ஃபேக்கான இடம், திருட்டு இடம்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க. உங்களால கண்டுபிடிக்க முடியாம போனது ஒரு பெரிய அதிசயம் இல்ல. பாத்துக்கலாம் அப்படின்னு லீலி எல்லாரையும் உள்ள கூட்டு போறா. இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த கேஸ நம்ம முடிக்கிறோம் அப்படின்னு லீலி சொல்லிட்டு இருக்கா. வெளியே கோவும் ரீனாவும் உட்காந்துட்டு இருக்காங்க. கோ பாக்குறான். குடுவோம் வேலை, நான் உனக்கு தொடச்சு கிளீன் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்கான். ரீனாக்கு ஏற்கனவே அவன் மேல லைட்டா இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம லீலி அமைதியா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இங்க பாரு, இந்த நட்சத்திரம் நம்ம கண்ணுல பட்டுச்சுன்னா பிரச்சனை எல்லாம் முடிய போகுதுன்னு அர்த்தம்னு ஷாவ் சொல்றான். என் கண்ணுக்கு மட்டும் தெரியலையே அப்படின்னு சொல்ல, கையை இப்படி வச்சு பாரு அப்படின்னு ஷாவ் சொல்றான். லீலியும் அதே மாதிரி வச்சு பாக்குறா. ஆமா, என் கண்ணுக்கு தெரியுது. அப்ப இந்த பிரச்சனை முடிய போதா அப்படின்னு லீலி கேக்குறா. அப்பன்னு பார்த்து யாரோ இந்த பக்கமா ஓடி போற மாதிரி இருக்கு. ஷாவ் லீலி 2 பேரும் அதை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. போன தடையும் பார்த்தா அந்த பிரெக்னன்ட் லேடிஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அந்த மாளிகை பக்கத்து போன மாதிரி இருக்கு. லீலிக்கு இங்க யாரு போயிருப்பான்னு தெரியல. ஆனா உள்ள இருந்து பயங்கரமா சத்தம் கேக்குது, யாரோ கத்துற மாதிரி. லீலி உள்ள ஓடி போறா. பார்த்தா ஒரு பொண்ணு இன்னைக்கு பேசிட்டு இருந்தால அவகிட்ட, நேத்து ஒருத்தன் என்ன அட்டாக் பண்ண வந்தான் அப்படின்னு. அந்த பொண்ணு தான் வந்து குழந்தை பிறக்க போது போல, இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படு, இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி அவ்வளவு லேடிஸ் நிக்கிறாங்க. லீலி பாக்குறா. அந்த பொண்ணுக்கு இன்னும் 8 மாசம் தான் ஆகுது. அவளுக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? என்ன பண்றீங்க? அந்த பொண்ணை ரெஸ்ட் எடுக்க விடுங்கன்னு சொல்ல, இல்லம்மா, அந்த பொண்ணுக்கு வந்து ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, குழந்தைய எப்பயும் எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த சாமியாரோட பொண்டாட்டி சொல்றா. லீலி பாத்துட்டு இருக்கும் போதே குழந்தை பிறந்துருது. ஆனா அந்த லேடி கண்ணு முன்னாடி இறந்து போயிடுறா. லீலி சாமியார் ஒய்ஃபை கூட்டு போய், என்ன பண்றீங்க? அந்த குழந்தை பிறக்கணும், அந்த குழந்தைய கையில வாங்கணுங்கிறது தான் உங்க மெயின் எண்ணமா? இந்த லேடி இறந்து போயிட்டா, இப்ப இந்த குழந்தை எங்கன்னு கேட்க, நாங்க நர்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம், அவங்க பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சமாளிக்க ஆரம்பிக்கிறா. இப்ப அந்த பொண்ணுக்கு என்ன மருந்து கொடுத்தாங்கன்னு செக் பண்ணி பாக்குறதுல லீலி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்றா. சீக்கிரமா பிரசவம் ஆகணுங்கிறதுக்காக இன்டியூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மருந்தெல்லாம் கொடுத்திருக்காங்க. அந்த பொண்ணு பாடி ஏற்கனவே வீக்கா இருந்தது. இந்த மருந்து கொடுத்து அந்த குழந்தைக்கு இப்ப குழந்தை பிறக்க வச்சிருக்கீங்க. அதான் இன்னும் வீக் ஆகி அந்த பொண்ணு இறந்து போயிட்டா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு லீலி அந்த லேடியை மிரட்ட ஆரம்பிக்க, இங்க பாருமா, எனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க, தேவையில்லாத விஷயத்த பத்தி பேசாத அப்படின்னு அந்த லேடி சொல்ல ஆரம்பிக்கிறா. நீ எல்லாம் ஒரு பொம்பளையே இல்ல தெரியுமா அப்படின்னு வேகமா ஒருத்தன் அந்த லேடியை அட்டாக் பண்றதுக்கு உள்ள வரான்.
ஆனா அங்க இருக்கிற அந்த லேடியை அட்டாக் பண்ணாம காப்பாத்துறான். கரெக்டா அப்பன்னு பார்த்து இந்த ஆள் வேற யாரும் இல்ல, இந்த பாடி கார்டு நம்ம ஆன்ட்டி இருந்தாங்கல்ல அவங்களோட பாடி கார்டு தான் போல. அவங்க உள்ள வந்துடுறாங்க. இவ ஒரு பொம்பளையே இல்லம்மா, இந்த இடத்துக்கு நீ வரணும் தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீ இங்க வந்துட்ட. என் புருஷனுக்கும் இந்த லேடிக்கும் இந்த லெட்டர் எடுத்து பாரு. பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு இந்த நேரத்துல குழந்தை பிறந்தா நல்லது அப்படின்னு தெரியும்ல. அந்த நேரத்தை கழிச்சு ஏதோ அநாத பொண்ணுங்களை எல்லாம் கூட்டு வந்து அவங்க பிரெக்னெண்டா இருக்கும் போது குழந்தை பிறக்கும்ல, அந்த குழந்தைய இவங்களுக்கு பிடிச்ச நேரத்துல எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்காக கண்ட மருந்தையும் கொடுத்து அந்த பொண்ணுங்களை பத்தி கவலைப்படாம அந்த பொண்ணுங்க இறந்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்ல, இது நீங்க கண்டுபிடிச்சிருக்கவே கூடாது, தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அந்த லேடி திடீர்னு ஏதோ ஒரு வெடிகுண்டு ஒண்ணு போடுறா. உடனே புகையா கிளம்புது. நிறைய பாடி கார்ட்ஸ் வேற வந்து நல்லவங்க கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த லேடி கரைஞ்சு காணாம போயிடுறா எங்கேயோ. போலீஸ் ஒருத்தனுக்கும் ஷாப் தகவல் கொடுத்து வர வச்சிருப்பான் போல. லீலி பாக்குறா, சரியான நேரத்துல வர வச்சு. ஆனா அந்த லேடி எஸ்கேப் ஆயிட்டா. இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டுட்டு மத்தவங்க எல்லாம் எங்க விசாரிக்கலாம் அப்படின்னு பாத்துட்டு இருக்கா. மேனேஜர் ஒருத்தர் வயசானவர் இருந்தாரு. அவர் எங்க விசாரிக்கணும்னு சொல்ல, அவர் கோவில்ல சாமி கும்பிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் விசாரிங்க அப்படின்னு வேலைக்கார பொண்ணு சொல்லிடுறா. ஷாவ்லிலே 2 பேரும் இந்த மேனேஜரை பார்க்க வராங்க. இந்த இடத்துல நிறைய வாசல் இருக்கு. இதோட மேப் உங்ககிட்ட இருக்கான்னு கேட்க, என்கிட்ட ஒரு மேப் இருக்குங்க, இதோ தரேன். ஆனா இந்த இடத்துல இருக்கிற எல்லா வழியுமே எங்க சார் இருக்காருல அவருக்கு மட்டும் தான் நல்லா தெரியும். இந்த மேப்ல எல்லா டீடைல்ஸும் இருக்குன்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ், இதுக்கு மேல நாங்க பாத்துக்கிறோம், ஏதாவது தகவல் தெரிஞ்சதுன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்க அப்படின்னு லீலி சொல்றா. அவரும் சரிங்க மேடம், மேப்ப போய் நீங்க செக் பண்ணி பாருங்க, டவுட் இருந்தா கேளுங்க அப்படின்னு அவரும் சொல்றாரு. லீலி அடுத்து நேரா கிளம்பி ஆன்டி கிட்ட போயிடுறா. அப்போ மூஜன் அப்படிங்கிற உங்க பையனையும் இப்படிதான் கொண்டு வந்தாங்களா அப்படின்னு கேட்க, ஆன்டி பாக்குறா. இந்த ஊருக்கு நாங்க எதுக்கு வந்தோம்னா உங்க குடும்பத்துக்கு ஏதோ ஒரு கொடூரமான சம்பவம் நடந்துருச்சு. அப்ப என் புருஷன் அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சாக்கு போக்கு சொல்லிட்டு என்ன காலி பண்ணிட்டு இந்த ஊருக்கு கூட்டு வந்துட்டாருமா. அது என்ன சம்பவம்னு எனக்கு தெரியாது. ஆனா இங்க வந்து என்னோட ஃபேமிலி பிசினஸ் ஆரம்பிச்சேன், நல்லா தான் போச்சு. அப்பதான் நான் கன்சீவ் ஆனேன். அப்ப எங்க ஊருக்கு தான் அந்த சாமியார் புதுசா வந்தான். சாமியார் கிட்ட பைத்தியமாவே இந்த ஆள் மாறிட்டாரு. கோவிலே எங்க வீட்டுல கட்டிட்டாரு. இது பிடிக்காம நான் என் புருஷன் கிட்ட சண்டை போட போக, இங்க பாரு பொண்ணுங்கெல்லாம் வந்து சுத்தமா இருந்தாதான் உள்ள வரணும், நீ மாசமா இருக்க வரக்கூடாதுன்னு என்ன அவமானப்படுத்தினாரு. இதுல அவமானப்பட்டு நான் கோச்சுக்கிட்டப்ப, நீ கவலைப்படாத, நம்ம குழந்தைக்காக தான் இதெல்லாம் நான் பண்றேன், சுத்தமா இருந்தாதான் குழந்தை நல்லபடியா பிறக்கும்னு என்கிட்டயே சொன்னாரு. எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. ஆனா என்ன பண்றதுன்னு தெரியலமா. ஆனா என் குழந்தை கொஞ்ச நாள்ல வயித்துக்குள்ளேயே இறந்து போயிடுச்சு. நான் உயிர் பொழைச்சதே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அப்பதான் மூஜன் அவர் கூட்டு வந்தாரு. மூஜன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா யாருன்னு கூட நான் கேட்கல. ஏன்னா எனக்கு பயமா இருந்தது. நான் அப்படியே அமைதியா விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் என் பாடி கார்டை விட்டு என் புருஷனை வாட்ச் பண்ண சொன்னப்ப, இத்தனை பிரெக்னென்ட் லேடிஸை கடத்தி வச்சு இந்த மாதிரி ஒரு வேலை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சுது. அம்மாக்களை கிள்ளிக்கிறையா நினைச்சு குழந்தைங்களை மட்டும் பணக்காரங்களுக்கு கொடுக்குற வேலைய அந்த சாமியார் பாத்துட்டு இருந்தான். டானிக்ங்கிற பேர்ல அந்த லேடிஸ்க்கு ரொம்ப கொடூரமான மருந்தெல்லாம் கொடுத்துட்டு இருந்தான். இத பாத்துட்டு ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். ஆனா என்னால திடீர்னு என் புருஷனை விட்டுட்டு போக முடியாதுமா. சின்ன வயசுலயே நான் பெரிய பணக்கார குடும்பத்தை பிறந்தேன். சாதாரணமா வீட்டு வேலை செய்யறதுனா கூட என்னன்னு எனக்கு தெரியாது. நான் என்னதான் பிசினஸ் பண்ணாலும் என் சொத்தெல்லாம் என் புருஷன் பேர்ல இருந்தது. சோ அதனால என்னால விட்டுட்டும் போக முடியாம நான் அமைதியா இருந்தேன். நான் பண்றது தப்புன்னு எனக்கும் தெரிஞ்சது. ஆனா என் பையனுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கிற வரையதான் அவருக்கு சொத்து சேரும்னு அந்த சாமியார் சொல்லியிருப்பான் போல. அதனால மூஜனுக்கு எப்பெல்லாம் லைட்டா உடம்பு தேர ஆரம்பிக்குதோ என் புருஷன் கொடூரமா மாறிடுவான். வியாபாரத்துல வர நஷ்டத்துக்குலாம் அவன் தான் காரணம்னு சொல்லுவான். அதனாலதான் அந்த மூஜன் பையனுக்கு உடம்பு முழுசா சரியாகாத மாதிரியும், ஆனா உடம்பு ரொம்ப சரியில்லாம போகாத மாதிரியும் பார்த்து பார்த்து சாப்பாடெல்லாம் நானே கொடுத்தேன். சக்தியான சாப்பாடெல்லாம் நானே தடுத்து நிறுத்தினேன். எனக்கு அந்த பையனோட உயிரை காப்பாத்துறதுக்கு வேற வழி தெரியல. எப்படியாவது அந்த ஆளு செத்து போனா பரவாயில்லன்னு நானே நினைச்சேன் தான். ஆனா என்னால கொல்ல முடியல. எனக்கு அந்த அளவுக்கு தைரியமோ இல்ல அறிவோ கிடையவே கிடையாது. ஆனா இன்னொரு லேடியோட உயிரும் அப்படி போயிடக்கூடாது. இன்னொரு குழந்தை அம்மா இல்லாத குழந்தையா ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சேன். இப்பதான் இந்த சம்பவம் நடந்துருச்சுமா அப்படின்னு அந்த லேடி சொல்லிட்டு இருக்காங்க. லிலி அமைதியா கேட்க ஆரம்பிக்கிறா. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.